மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. இலவு காத்த கிளி அப்படின்னு ஒரு கதை, உங்க எல்லாருக்குமே அந்த கதை என்னன்னு தெரியும். அந்த மாதிரி நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது வேலுமணி அன்கோ, சிவி சண்முகம் வேலுமணி அன்கோ. இப்ப சிவி சண்முகம் வேலுமணிக்கு அந்த டீமுக்குள்ளேயே ஒரு குழப்பம் வந்து பெரிய. அங்க ஒரு பிரிவு, ஏற்கனவே அதிமுக ரெண்டா உடஞ்சி, மூணா உடஞ்சி, நாலா உடஞ்சி, நிறைய சுக்குநூறா உடஞ்சி, இப்போ எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக ரெண்டா உடஞ்சிது. உடஞ்சி 47 எம்எல்ஏக்கள் 25 பேர் விஜய் ஆதரித்து அதாவது அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல அவங்க வந்து அவருக்கு ஆதரவாக போட்டாங்க. கொரோனா உத்தரவை மீறிட்டாருன்னு அவருடைய கட்சி பதவிகள் எல்லாம் எடப்பாடி பறிச்சிட்டாரு. இப்போ அவர்கள் எம்எல்ஏ பதவி தங்குமா தங்காதான்னு பெரிய குழப்பம் இருக்கு. இதுக்கிடையில அவர்கள் அமைச்சர் பதவியை நோக்கி தான் இந்த ஆதரவை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்தது. கடைசியில ரொம்ப அழகாக கிளவரா வந்து விஜய் வந்து ஆதவர்ஜுனா மூலமாக, அங்க ஆதவர்ஜுனோட மாமியார் அங்கே தானே இருக்காங்க, அவங்க மூலமாக என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு பெரிய அரசியல் உள்ளடி வேலை பார்த்து அவர்களுக்கு என்ன சேரணுமோ அந்த விஷயத்தை மட்டும் வைட்டமினை மட்டும் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா இவர் சிக்கல் வரும்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா சட்ட சிக்கல்ல மாட்டிப்பாரு விஜய், குதிரை பேர சிக்கல்லையும் மாட்டுவாரு. அப்போ அது நேராக வழக்காக மாறுனா அது வந்து சிபு சோரன் வழக்கு. கடந்த காலங்களில் அதுக்கு பெரிய நிகழ்வுகள்லாம் இருக்கு, அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்கிறதுனால இந்த சட்ட சிக்கலுக்குள்ள நம்ம மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நம்பி வந்திருக்கீங்களா உங்களுக்கு இதை தான் செய்ய முடியும். நான் ஏற்கனவே அது குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். ஏன் அவர்களுக்கு அமைச்சரவையில் அவர்களுக்கு இடம் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அமைச்சரவை இடம் கிடைக்கல அப்படின்னும் போது சிவி சண்முகம் கடுமையான கோபத்துக்குள்ளா இருக்காரு. ஏன்னா அவர் வந்து ராஜ்யசபா எம்பியை ரிசைன் பண்ணிட்டு இங்கே மாநில அரசு திரும்ப நோக்கமே எப்படியாவது இந்த முறை அதிமுக ஆட்சியை பிடிச்சிடும், நம்ம அமைச்சராயிடலாம் அப்படின்ற கனவுல தான் இங்கே வந்தார், நின்னாரு. அதே மாதிரி மயிலம் தொகுதியில் அவர் ஜெயிச்சிட்டாரு. இவ்வளவு கலேபரங்களுக்கு பிறகும், விசில் சத்தம் எல்லா பக்கமும் கேட்ட பிறகும் அவர் மயிலம் தொகுதியில் ஜெயிச்சிட்டாரு. இப்போ கிடைச்ச வாய்ப்பு, திமுகவுக்கு எதிராக வந்து சொல்லி நாமளும் திமுக தான் எதிர்க்கிறோம், விஜயும் திமுக தான் எதிர்க்கிறாரு, அப்போ அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம்னு எடப்பாடியை நெருக்கி பார்த்தாங்க. எடப்பாடி ஒத்துக்கவே இல்லை. நான் அமைச்சராக இருந்தால் இருக்கணும், முதலமைச்சரா இல்லைன்னா நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண முடியாது, எதிர்கட்சி தலைவர் பதவியும் போயிடுச்சு, அதனால என்னால் எந்த சப்போர்ட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர் ஒத்த காலில் பிடிவாதமாக இருந்துட்டாரு. இப்போ அதுல இருந்து பிச்சுக்கிட்டு போய் நம்ம எப்படியாவது அமைச்சரா எல்லாம் ட்ரை பண்ணாங்க. அந்த அடிப்படையில ஆரம்பத்துல ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற விதத்துல நிறைய பேசியிருக்காரு. அவரை வீட்டுக்கே தேடி போய் சந்திச்சாரு. எடப்பாடியே மீட் பண்ணல, ஆனா இவரை போய் சந்திச்சாரு. சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேசினாரு, பொக்கே கொடுத்தாரு, சால்வா போட்டாரு. இவர் விஜய் போவதுக்கு முன்பாக சோஃபா போச்சு, இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் அமைச்சரவையில் 35 அமைச்சர்கள்ல ஒருத்தர் கூட வேலுமணி தரப்பு சிவி சண்முகம் இல்லை. சிவி சண்முகம் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போதெல்லாம் ரொம்ப ஆவேசமா அவர் தான் பேசுவார். வேலுமணி வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பார். பக்கத்தில் இருக்க வேற விஜயபாஸ்கரை யாரும் பேச மாட்டாங்க. மூத்தவர்கள் சிவி சண்முகத்தோட மூத்தவர்கள் இருந்தால் கூட பேச மாட்டாங்க. ஆனா சிவி சண்முகம் தான் பேசிட்டே இருப்பார். இந்த அமைச்சரவையில இடம் இல்லை என்பது உறுதியாக தெரிந்த பின்னாடி அமைச்சரவை விரிவாக்கம் நடந்துச்சுல்ல, அதன் பிற்பாடு செய்தியாளர் சந்திக்கிறதை நிறுத்திட்டாரு சிவி சண்முகம். இன்னைக்கு திடீர்னு வந்து வேலுமணி தரப்பு பத்திரிகையாளரை சந்திக்கிறாங்க. அப்படியே யூட்டன் அடிச்சார். எப்படி அடிச்சாருன்னா, இருக்கிற இடத்துல இருந்து கட்சி தாவுகிற, நான் வந்து கட்சி தாவுன்னு வடிவில் ஒரு படத்துல சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி வந்து நாங்க வந்து எங்களுக்கு எப்பவுமே அண்ணன் எடப்பாடி தான் பொதுச் செயலாளர், நாங்க கட்சியை உடைக்கலாம் விரும்பவே இல்லை, நாங்க பொதுக்குழு தான் கூட்ட சொன்னோம் அப்படின்னு ஒரு உல்டா பல்ட்டி ஒன்று அடிச்சார். யாரு? வேலுமணி. வழக்கமா சிவி சண்முகம் தானே பேசுவாரு, இப்ப என்ன திடீர்னு வந்து வேலுமணி பேசுறார் அப்படின்னு சொல்லி நம்ம விசாரிச்சு பார்த்தா, சிவி சண்முகத்துக்கு உடம்பு சரியில்லைன்னாங்க. என்னடா உடம்பு சரியில்லைன்னா, உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு, அவருக்கு மனசு சரியில்லை, நம்மளை நம்ப வச்சு விஜய் ஏமாத்திட்டாருன்னு விஜய் மேல கடும் கோபத்தில் இருக்காரு. ஆனா வெளிக்காட்ட முடியாது, ஏன்னா அவர்கிட்ட எந்த செல்வாக்கும் இல்லை. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வந்தா, பத்திரிகையாளர் யாராவது 2 கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது, மாட்டிப்போம், நம்ம அவமானப்படுவோன்ட்டு, எதுவாக இருந்தாலும் நீயே பேசிட்டு வாயா, நான்லாம் ஒன்றும் வரமாட்டேன்னு சொல்லி அவரு சிவி வேலுமணி அழைப்பே எடுக்காம நான் மீடியா மீட்டிங்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரா. இனிமேல் சிவி சண்முகம் பத்திரிகையாளரை சந்திப்பது கஷ்டம். இனிமேல் அசம்பிளிக்கு போகும்போது என்ன நடக்கும்னு, ஏன்னா இந்த எப்படி இருந்தாலும் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும். முதல் கூட்டத்தொடர்ல கவர்னர் வந்து உரையாற்றுவார், அரசின் சாதனைகள் எல்லாம் பேசுவார். ஏன்னா இந்த அரசு இப்பதானே பதவி ஏற்றுட்டு இருக்கு, இவங்க என்ன சாதனை 10 நாள் சாதனை சொல்லுவார்னு எனக்கு தெரியல. அப்ப அந்த கூட்டத்துல ஒரு சிவி சண்முகம் எப்படி கலந்துப்பாரு? ஏன்னா அது வந்து தனி அணியாக இருக்காங்களா, ஏன்னா தனி அணியாக செயல்பட முடியாது. 2 பேரும் ஆளுநர்கிட்ட, ஆளுநர்னு சொல்றேன் பாருங்க, ஆளுநரை மீட் பண்ணது எடப்பாடி தான். இவர் சபாநாயகர்கிட்ட 2 பேருமே கடிதம் கொடுத்துருக்காங்க, நாங்க தான் கொறடான்னு ஒரு பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. இதுக்கு இடையிலேயே கட்சி கட்டுப்பாட்டை மீறி இந்த வேலை பார்த்துட்டு எங்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி தான் இப்ப வேலுமணி யூட்டன் அடிக்கிறதோட விளைவு என்னன்னா,
எதுக்காக யூட்டன் அடிக்கிறாருன்னா, அவருக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு, நம்ம இதுக்கு மேலேயும் பிரச்சனை பண்ணோம்னா நம்முடைய எம்எல்ஏ பதவியும் போயிடும், கட்சி பதவியும் பிடுங்கிட்டாரு. அதனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல நமக்கு. அதனால நாங்க யாரும் அமைச்சர் பதவியெல்லாம் கேட்கலங்க, அது மாதிரி ஊடகங்கள் தான் பேசிச்சு. அப்புறம் நாங்க ஏதோ கட்சி ஆபீஸ கைப்பற்ற போறோம்னு ஊடகங்கள் தான் பேசினாங்க. எங்களுக்கு அப்படிலாம் திட்டம் கிடையாது. எங்களுக்கு எப்பவுமே அண்ணன் எடப்பாடி தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு இப்ப யூட்டன் அடிச்சிருக்காரு வேலுமணி. இன்றைய பேட்டியின் போது முக்கியமா நிறைய எம்எல்ஏக்கள், அந்த 25 எம்எல்ஏக்கள்ல முக்கியமா நிற்பாங்க சில பேர்லாம், அவங்களெல்லாம் காணோம். இந்த அம்மா லீமா ரோஸ் எல்லாம் காணோம், எங்க இருக்கான்னு தெரியல. அவங்க போன் போட எடுக்க மாட்டாங்க வாய்ப்பை. அவர்கள் அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியாக்குள்ள போயிட்டாங்க. இப்ப அவங்க பதவியை தக்க வச்சுக்கணும், எம்எல்ஏவா நீடிக்கணும். எடப்பாடியோட அவங்களுக்கு நல்ல நெருக்கம் இருக்கு. எடப்பாடி வந்து அவங்க மேல மரியாதை வச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் எடப்பாடி அந்த அம்மாவோட பதவியை பறிக்கவே இல்லை. அதனால அந்த அம்மா ஒரு பெரும் நல்ல கவனிச்சுட்டு தான் உள்ள வந்திருக்காங்க, கட்சிக்கு எம்எல்ஏ ஆயிட்டாங்க. இப்போ அவங்களுடைய நோக்கம் அந்த அதிகாரத்தை நம்ம தக்க வச்சுக்கணும். அதுக்காக பார்த்தாங்க ஏதாவது ஒரு பண்ணி அமைச்சராக முடியுமான்னு பார்த்தாங்க. அது நடக்கலைன்னு எம்எல்ஏ பதவியாவது கையில வச்சுக்கணும்னு அவங்க சிவி சண்முகம் வேலுமணி தரப்பை அப்படியே நடு ரோட்ல விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கும் அந்த சிவி சண்முகம் தரப்புக்கும் தொடர்பு இல்லைன்றாங்க. அவங்க இப்ப எடப்பாடி பக்கமா சாய ஆரம்பிச்சிட்டாங்க. பல எம்எல்ஏக்கள், யார் வேலுமணி தரப்புல இருந்த சிவி சண்முகம் தரப்புல இருந்த பல எம்எல்ஏக்கள் அப்படியே இவர் யூட்டன் அடிச்ச வேகத்துக்கு முன்னாடியே அந்த கூட்டத்துக்கு ஆப்சென்ட் ஆகி அவங்க எல்லாம் எடப்பாடி கிட்ட தூது விட்டாங்க. ஐயா நாங்க வந்து தெரியாதனமா போயிட்டோம், அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க வந்தா இதை பண்றோம் அதை பண்றோம்னு ஆசை வார்த்தை கூறினாங்க, நீங்க சொன்னீங்கன்னு வேற சொன்னாங்க, அதனால அதை நம்பி நாங்க போயிட்டோம், கடைசியில தான் எங்களுக்கு தெரியுது நீங்க அது சொல்லவே இல்லைன்னு, அதனால மன்னிச்சு அப்படின்னு பல எம்எல்ஏக்கள், கிட்டத்தட்ட நம்ம விசாரிச்ச வகையில் ஒரு 10 எம்எல்ஏக்கள் வரைக்கும் 25 எம்எல்ஏக்கள் ஏற்கனவே 2 பேர் இந்த பக்கம் தாவிட்டாங்க. இப்போ இன்னும் 10 பேர் வந்து இந்த பக்கம் தாவும் போது வேலுமணி தரப்புல ஆளே இல்லை, 4-5 பேர் தான் இருக்காங்க. அப்படி இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் பதவி தப்பாது. இப்ப எடப்பாடி கை ஓங்குது, எடப்பாடியோட அந்த அதிகாரம் வந்து அதிகரிக்குது. இப்ப பொதுக்குழு கூட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு எடப்பாடி எடுத்த முடிவு சரின்னு படுது. இப்ப மாவட்ட செயலாளர்களை மாத்தினார் இல்லையா, மீண்டும் அவர்களுக்கு பதவி தர விரும்ப மாட்டாரு, அவர் விரும்பலன்றாங்க. சிவி சண்முகத்துக்கு பதவி போச்சு, வேலுமணிக்கு பதவி போச்சு, விஜயபாஸ்கருக்கு பதவி போச்சு. இப்படி கிட்டத்தட்ட ஒரு 35 மாவட்ட செயலாளர் நீக்கிருக்காரு, பல பொதுக்குழு உறுப்பினர் மாத்திருக்காரு, பல பேரை மாத்தி விட்டுருக்காரு. இப்ப எடப்பாடி பொதுச் செயலாளர் என்கிற அந்த அதிகாரத்துல மாற்றியவர்களுக்கு புதியவர்களை போட்டார். அவர்கள் பதவி எடுத்துக்கிட்டாங்க, சார்ஜ் எடுத்துட்டாங்க, எல்லாரும் அலுவலகங்களை புடிச்சிட்டாங்க. மாவட்டமா நான் வந்து ஆய்வு நடத்த போறேன்னு வேற சொல்லிட்டாரு எடப்பாடி. இப்போ எடப்பாடி தரப்பு தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அவர் ரொம்ப குஷியில இருக்காரு. என்ன நடந்தாலும் சரி, நாம நம்முடைய கட்சியை நம்ம கட்டுப்பாட்டில் தான் வச்சுக்கிறோன்றதுல எடப்பாடி மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறார். ஏன் மீண்டும் அப்படின்னு சொல்றேன்னா, ஏற்கனவே ஓபிஎஸ் பீரியட்ல இது மாதிரி பெரிய பரபரப்பு சலசலப்பு வந்தப்ப எடப்பாடியை தூக்கிட்டு ஓபிஎஸ் மீண்டும் உள்ள வரலாம் அப்படின்னு அவருக்கு மேலிடம் எல்லாம் பயங்கரமா போதும். மேலிடத்தை அவர் போய் கரெக்ட் பண்ணார். மேலிடம்னு எதை சொல்றேன் தெரியுமா, டெல்லி தலைமையை, அமித்ஷா திமுகவை தான் இருக்காது, அவங்க போய் அவர் சரண்டர் ஆகி ஐயா நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன், ஓபிஎஸ் வேண்டாம், ஓபிஎஸ் நம்பாதீங்க, அவர் எப்போனாலும் ஓடி போயிடுவாருன்னு சொல்லியிருப்பார் போல இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இவர் வந்து வெளியே விட்ட உடனே நமக்கு அரசியல் எதிர்காலமே இல்லைன்னு எந்த கட்சி நேர் எதிர்கட்சியாக இருந்தோ திமுக போய் ஜாயின் பண்ணிட்டார். ஜாயின் பண்ணி இவர் எம்எல்ஏவும் ஆயிட்டார். அந்த மக்கள் அவரை கைவிடல, ராமநாதபுரம் மக்கள் வந்து ஓபிஎஸ் கைவிடாம அவரை வெற்றி பெற வச்சுட்டாங்க. அதே மாதிரி மனோஜ் பாண்டியன், அதே மாதிரி நம்ம ஒரத்தநாடு வைத்தியலிங்கம், இவங்க எல்லாருமே எம்எல்ஏக்களாக ஆயிட்டாங்க. அவங்களுக்கான பவரை அவங்க மீண்டும் தக்க வச்சுக்கிட்டாங்க. கட்சி மாறிட்டாங்க, ஆனா அந்த பதவியை வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க. என்ன செய்ய போறாரு இப்ப வேலுமணி தரப்புனா, வேற வழியே இல்லை, சரண்டர் தான். அந்த சரண்டருக்கு தான் இன்றைக்கு பேட்டியின் மூலமாக விஜய் அரசாங்கத்துக்கிட்ட நாங்க வந்து அமைச்சர் பதவியெல்லாம் கேட்கல, அம்மாவின் ஆட்சியை மீண்டும் கொண்டாட போறோம், மீண்டும் அம்மாவின் ஆட்சி தான் வரணும், அதற்காக கட்சியை பலப்படுத்த போறோம், அதனாலதான் பொதுக்குழு கேட்டோம், மன்னிச்சு எடப்பாடி அவர்களே, பொதுச் செயலாளர் தான் அவரு தான் எங்களுக்கு எப்பவுமே, நாங்க அதை வந்து மாத்த சொல்லி கேட்கவே இல்லை அப்படின்னு தடாலடியா சாஷ்டாங்கமா பாருங்க. இந்த மாதிரி ஓட்டத்தை யாருமே ப்ரொவலிஸ் ட்ரெயின்ல கூட ஓடி இருக்க மாட்டாங்கன்னு ஓடுவார் இல்லையா, அந்த மாதிரி சாஷ்டாங்கமா விழுந்திருக்காரு வேலுமணி. இப்போ வேலுமணியாவது சரண்டர் ஆயிட்டார். சிவி சண்முகம் திரிசங்கு சொர்க்க நிலைமையில இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. இப்போ எடப்பாடிய அவ்வளவு பேச்சு பேசினார். இப்ப எடப்பாடி கிட்ட போய் எந்த மூஞ்சி வச்சு நிப்பாரு அவரு? அவருக்கு கட்சி பதவியெல்லாம் பிடிக்கிட்டாரு. எடப்பாடி இனிமே தரமாட்டார். எடப்பாடி கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கெட்ட பழக்கம் என்னன்னா, அவருக்கு ஒரு முறை பிடிக்கல அப்படின்ட்டா விஜய் மாதிரி தான், ஒரு முறை முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன் விஜய் சொல்லுவார்ல, அதே மாதிரிதான் எடப்பாடியும். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டு அவர் கட்சி ஆட்களை காலி பண்ணிட்டாருன்னா திருப்பி சேர்க்க மாட்டார். எத்தனையோ பேர் சொன்னாங்க, ஓபிஎஸ் வாயை திறந்தே கேட்டார், நான் எந்த நிபந்தனை விதிக்கல, நான் ஒரு கட்சி உறுப்பினராக மட்டும் இருந்துக்கிறேன் அப்படின்னு
ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் கை தூக்கிட்டு சரண்டர் ஆகும் போது கூட எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ் கண்டுக்கவே இல்லை, தூக்கி வெளியே போட்டார். அதே மாதிரி கட்சி ஒன்னா சேரணும்னு முயற்சி எடுத்த பல பேர்ல இப்போ நம்ம சபாநாயகர் இருக்கிற ஜேசிடி பிரபாகரன், அவரும் கை தூக்கி நான் கட்சியில தாங்க இருக்கணும், எனக்கான விஷயம் நான் எதுவும் தப்பா நடக்கவே இல்லை, கட்சியை உடைக்கலாம் விரும்பல அப்படின்னு கை தூக்கி எடப்பாடி கிட்ட கெஞ்சும் போது கூட ரோட்ல போறவனுக்குலாம் பதில் சொல்ல முடியாது, அவெல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டார். இன்றைக்கு பூமரங் மாதிரி இவர் வீசியதே இவருக்கே திரும்பி வந்திருக்கு. இவர் கட்சி குறித்து முடிவெடுக்கிற இடத்துல யார் இருக்கான்னா நம்ம ஜேசிடி பிரபாகர் தான் உட்கார்ந்துருக்காரு. அவர் தான் சபாநாயகராக இருந்து அவைக்குள்ள அவர் தான் முடிவெடுக்கிறார். நீ அதிமுக எம்எல்ஏவா, சுயேட்சை எம்எல்ஏவா, உன் பதவியை பறிக்கணுமா, உன்னை வச்சுக்கணுமா அப்படின்றத அவர் தான் முடிவு பண்றாரு. ஆக யாரையுமே நம்ம சர்வசாதாரணமா எடை போட்டு தூக்கிட்டோம்னா பின்னால அவர்களாலே பிரச்சனை வரும் அப்படின்றது இதெல்லாம் ஒரு உதாரணம். ஆக மொத்தம் இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு எடப்பாடியினுடைய கரம், எடப்பாடியுடைய அந்த பலம் அதிகரித்திருக்கிறது. எதிர்த்து கேள்வி கேட்டவங்க எல்லாம் யூட்டர் அடிச்சு எடப்பாடி பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல் களம், அதிமுக களம் என்பது கோஷ்டி என்பது இனி இல்லை, எடப்பாடி மட்டும்தான் அதிமுக அப்படின்னு மீண்டும் ஒரு முறை அவர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சட்டமன்றத்தில் என்ன நடக்க போது, அடுத்தடுத்த நாட்கள்ல சிவி சண்முகம் இப்ப கொந்தளிச்சு போயிருக்காரு, கடும் கோபத்தில் இருக்காரு விஜய் மேல. அவர் என்ன பண்ண போறாரு, என்ன செய்ய போறாருன்றத பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். நீங்களும் நானும் இந்த கோடங்கி வாய்ஸ் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா இது போன்ற பல்வேறு சுவாரஸ்ய தகவல்களை பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.